திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எனக்கு வந்திருக்க கோவில் ராமநாதீஸ்வரர் கோவில். இது தல வரலாறு ராமர் சீதா பிராட்டியாரை மீட்க போகும்போது இந்த வழியாக செல்லும்போது கால் இடறி சிவலிங்கம் தென்பட்டதாக சொல்கிறாங்க. அவர் இங்கேருந்து தவம் பண்ணி நெல்லிக்கனியை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து சீதா பிராட்டியாரை மீட்க போனதாக சொல்கிறாங்க. அதனால் இந்த இடத்துக்கு பேர் ராமநாத ஈஸ்வரர் கோவில் பேர் இருக்குது. குருஸ்தலம் மெயினாக அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. இது குருஸ்தலம். குரு பயிற்சி அப்போ நல்ல விசேஷமாக இருக்கும் அந்த கோவிலில். அப்புறமா இங்கே தீர்த்தம், ஜடாரி, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கோவிலில் இருக்குது. போரூரில் இருக்குது. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இது. பிரதோஷ நாட்களில் நிறைய கூட்டம் வராங்க. பாராயணம் நடக்கிறதால இங்கே கொஞ்சம் எல்லாமே இது பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களும் பார்க்கலாம். நல்லாயிருக்கும் கோவில். தலைவிருட்சம் இங்கே நெல்லி மரம். இங்கே தலைவிருட்சம். ஆமாம், தலைவிருட்சம், நெல்லி மரம் தான் தலைவிருட்சம் சொல்கிறாங்க. போரூர் ராமநாதீஸ்வரர் கோவில் ரொம்ப பழமையான கோவில். ரொம்ப நல்லாவும் இருக்கும். தரிசனம் பண்ணுறதுக்கு அமைதியாகவும் இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். கோவில் பார்க்குறதுக்கு நல்லா அமைதி, பெஸ்ட்டு பிளேஸாக தான் இருக்கும். நான் அடிக்கடி வரும் அந்த கோவிலுக்கு. வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கோவிலுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறது வழக்கம். இவர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் என் ஆன்மீக பயணமே. இவர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு. ரொம்ப பவர்ஃபுல் இவர். சிவலிங்கம் சுயம்பு. இவர் ரொம்ப அமைதியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் கோவில் பார்க்குறதுக்கு. கோவிலோட கட்டுமான வேலை நடக்கிறதால உங்களுக்கு போட முடியல. நல்லாயிருக்கும். ஓகே, இறைவனோட அருள் பெற்று எல்லாம் இறைவனால் பிரார்த்திக்கிறேன்.